guys, welcome back to my channel. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம அந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. ப்ரீவியஸ் பார்ட் லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அதை கிளிக் பண்ணி பாருங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஸ்டார்டிங் சீன்ல அமனத்தான் காமிக்கிறாங்க. அவனுமே வந்துட்டு ஆலியா கிட்ட உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும், நீ எவ்வளவு பெரிய உண்மையை மறைச்சு இப்படி நீ நாடகம் ஆடி இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஆனா அவளுமே நான் சொல்றதை கேளு அமன், நான் உன்னை ஏமாத்துறோன்னு அப்படி சொல்லல, ஆனா எனக்கு வேற வழி தெரியல அமன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. என்ன வேற வழி தெரியல, எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி அவனுமே பேசிட்டு இருக்கும்போது பேபிக்கு இருக்கிற உண்மையான ஆபத்து யாரோ எங்களை ஃபாலோ பண்ணாங்க, அதனால தான் எனக்கு வேற இடம் கிடைக்காம, இது கபீருடைய வீடு தானே அதனால இப்படி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இது கபீருடைய வீடு தான், நீ கபீர் தான் இந்த குழந்தைக்கு அப்பான்னு சொன்னாலும் நாங்கள் ப்ரொடெக்ட் பண்ணியிருப்போமே, ஆனால் நீ ஏன் இவ்வளோ போய் சொன்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, உனக்கும் கபீருக்கும் எந்த ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு எனக்கு தெரியாது அமன், அதனால தான் நான் அப்படி போன்ட்டு போய் சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. உடனே அவளுமே வெளியில் வாரா. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுமே, நீ இன்னும் உன்னுடைய பழைய வீட்டுக்கு போகலையா, உன்ட்ட ஃபோன் நம்பர் இல்லை, டாக்ஸி ஃபோன் நம்பர், நான் வேணா ஃபோன் அடிச்சு சொல்லட்டுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே அம்மனும் பாட்டியுமே வாராங்க. ஸோ இவளுமே இதை பார்த்துட்டு என்ன பாட்டி இவ வீட்டுக்கு போகலையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அம்மனுமே ஒரு டாக்குமெண்ட்டை அவள் கையில் கொடுக்குறான். ஸோ அவளுமே அதை வாங்கிக்கிறான். இதை பார்த்துட்டு பாட்டியுமே இது கபீரோடைய வீடு தாம்மா, ஸோ கபீருக்கு இந்த சொத்தில் உரிமை இருக்குது, அதில் வந்து ஆமீரோடைய பேரையும் நாங்கள் எழுதி வச்சுருக்கோம், ஸோ ஆமீருக்கு வந்து இனிமேல் ப்ரொடெக்டிவாக இருந்துக்கலாம் அந்த வீட்லேயே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ரோஷினியுமே அட அம்மன் நான் சொன்னேன்ல இவ ஏமாத்திருக்கானே, நீங்கள் இவளுக்கு இவ்வளோ பெரிய ஒரு இது கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமீருக்காக தான் பார்க்குறேன், ஒரு குழந்தைய அவங்க அம்மாட்ட இருந்து நம்ம பிரிக்கக்கூடாது ரோஷினி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, அவள் இந்த வீட்டில் தான் இருப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே கேட்குறா. ஆமாம் இனிமேல் அவளும் இந்த வீட்டில் தான் இருப்பா, ஸோ உண்மைதான் எல்லாருக்கும் தெரிஞ்சிட்டல அப்படின்ற மாதிரி அவனுமே சொல்லிட்டு இருக்கான். தென் ரோஷினியுமே அந்த ஹைவானாவை பற்றி எப்படியாச்சும் உண்மையை நம்ம மற்ற எல்லாருக்குமே சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஃப் தேடணும் அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருப்பா. அப்போ அங்கே குட்டியுமே விளாண்டுட்டு இருப்பான். அவனுமே வந்துட்டு சித்தி இந்த ஏஞ்சல் பிளிங்க் பண்ணிச்சு சித்தி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். உண்மையை அவன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுமா குட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பிளானையுமே குட்டிட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபராட்டையுமே சொல்லிடுறாங்க. இவங்க 3 பேருமே இந்த பிளானுக்கு ஓகே, நம்ம எப்படியாச்சும் நியூ ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டுமே இருக்கிறாங்க. அப்போ நம்ம அமன் கிட்ட தான் வந்திருப்பாங்க. ஸோ அமனுமே பாசிகர் கிட்ட பேசிகிட்டு இருப்பான். அப்போ ரோஷியுமே நான் போய் டைவர்ட் பண்ணுறேன், நீங்கள் 2 பேரும் போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவளுமே டைவர்ட் பண்ணிட்டு இருப்பான் நம்ம அம்மனை. தென் நம்ம அம்மனுமே என்னாச்சு ரோஷினி கொஞ்சம் தள்ள, எனக்கு கொஞ்சம் காற்று வர மாட்டேங்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பான். உடனே அவளுமே அதான் ரொமான்ஸ் செத்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போகும்போது இவனுமே அவளுடைய கையை பிடிச்சிக்கிறான். பிடிச்சிட்டு நான் சொல்கிறத நீ தப்பாகவே புரிஞ்சுக்கிறிய அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, ஆமாம் ஆமாம் நீங்கள் சொல்கிறதான் நான் கரெக்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்த குட்டியுமே பாசிகர் வெளியில் வா அப்படின்னு சொல்லிட்டு பாசிகரையுமே தனியாக கூப்பிடுறான். அதுக்கப்புறம் என்ன நம்ம அம்மனுக்கும் ரோஷினிக்கும் ரொமான்ஸ் தான். தென் இந்த சீன் முடியுது. அடுத்த சீனில் பாசிகர்கிட்டையுமே இவங்களுடைய பிளான் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. அது என்ன பிளான்னா, அந்த பாம்பு இருக்கும் இல்லையா, ஸோ அதை பாசிகர் தூக்குற நேரத்தில் அந்த ஆலியாவுமே கத்திட்டு பின்னாடி வருவா, அவள் பவர்ஸை யூஸ் பண்ணுவா, அதை வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அம்மன்ட்ட காமிக்கலாம் அப்படின்றது தான். தென் இதுக்குமே நம்ம ஃபரா இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுமே ரேபிட்டை கொண்டு வந்து வைக்கிறாங்க. தென் நம்ம ஆலியாவுமே வீட்டில் நடந்து வந்துட்டு இருக்கும்போது அந்த பாம்பை எடுத்து உனக்கு வெளியில் போகணுமா, சரி போயிட்டு சீக்கிரம் வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பாம்பையுமே வெளியில் அனுப்பி வைப்பாங்க. அந்த பாம்பு அந்த ரேபிட்டை பிடிக்க வரும். அந்த நேரத்தில் நம்ம பாசிகரும் அந்த பாம்பை பிடிச்சிடுது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஆலியாவுமே பாசிகர் அந்த பாம்பை விடு அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே பின்னாடி ஓடுறா. இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ரோஷினியும் குட்டியுமே அந்த ப்ரூஃப் எப்படியாச்சும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ரெக்கார்ட் தான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த ஆலியா பொண்ணுமே நம்ம பாசிகர்ட்ட இருந்து அந்த பாம்பை குதிச்சு அந்த பாம்பை பிடிச்சிருப்பா இல்லையா, ஸோ இதெல்லாம் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ஆலியாவுக்கு எங்கேயோ இருக்குது. அவளுமே அந்த மரத்துக்கிட்ட பார்க்குறா. நம்ம ஹீரோயினும் குட்டியும் ஒளிஞ்சிருக்கிறதுமே தெரிஞ்சிடுது. நீ இந்த வேலையை தான் பார்ப்பேன்னு எனக்கு தெரியும் ரோஷினி அப்படின்ற மாதிரி அவள் சொல்லிட்டு இருக்கும்போது, உடனே குட்டிகிட்டையுமே ப்ளீஸ் குட்டி நீங்கள் இருந்து ஓடிடு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. அவனுமே ஓடிட்டு இருக்கும்போது அந்த ஆலியா பொண்ணுமே அந்த பாம்பை அனுப்பி அந்த கேமராவை எடுத்துகிட்டு வர சொல்கிறா. ஆனால் நம்ம குட்டியுமே அந்த கேமராவை கொடுக்க மாட்டேங்கிறா. பாம்பு முன்னாடியுமே வந்துடுது. தென் நம்ம ஹீரோயின்மே குட்டி அந்த கேமராவை கொடுத்துடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை சித்தி இது ப்ரூஃப் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கும்போது அந்த கேமராவையே நாஸ்தி பண்ணிடுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம குட்டியுமே கீழே தள்ளி விட்டுடுது. இவளுமே போய் குட்டியை தூக்க போயிருப்பா இல்லையா, அந்த இடத்துல ஒரு காருமே வருது. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோவுமே அவனுடைய மேஜிக் ஸ்டிக்கை வச்சு நம்ம ஹீரோயினு குட்டியும் அந்த இடத்த பறக்க வச்சிடுறா. அங்கே வந்த ஹீரோவுமே உனக்கு
என்னதான் ஆச்சு, எதுக்கு நடு ரோட்ல இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பர்வீனுமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. என்னாச்சு ரோஷினி, எதுக்கு நீங்க இப்படிலாம் ரோட்ல நின்று விளையாண்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது குட்டியுமே நாங்க விளையாட தான் வந்தோம் அப்படின்னு சொல்லும்போது, நீ வாய மூடு குட்டி, ரோஷினி உனக்கு தான் தெரியாதா, நீ போற எல்லா இடத்துலயுமே பிரச்சனை தான் வரும், அப்ப எதுக்கு நீ குட்டியை கூட்டிட்டு வந்திருக்க, நீ வா குட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையுமே குட்டியை பிடிச்சி கூட்டிட்டு போயிடுறாங்க. ஹீரோவுமே வந்துட்டு சரி விடு, அதான் சாரி சொல்லிட்டல அப்படின்னு சொல்லிட்டு அவளையுமே அழைச்சிட்டு போயிடுறான். ரோஷினியுமே ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அப்படியே ஆலியா கிட்டேயுமே போறாங்க. அவளுமே நிலா என்கிட்ட வரமாட்டியா, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இனிமேல் நான் உன்ட்ட நேரடியாவே மோதலான்னு முடிவு பண்ணிட்டேன், இந்த மாதிரி மறைஞ்சிருந்து மோத மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. நான் உன்னையும் அம்மனையும் எப்படியாச்சும் பிரிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே சொல்லிட்டு இருக்கா. அதையும் பாத்தரலாமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் இங்க சேலஞ்சுமே பண்ணிக்கிறாங்க. தென் பர்வீனுக்குமே ருபினா ஃபோன் பண்ணியிருப்பாங்க. அவங்களுமே அம்மன் இன்னைக்கு அந்த கருப்பு ஜின் பிடிச்சிட்டு போயிரும், ப்ளீஸ் பர்வீன் எப்படியாச்சும் அம்மனை காப்பாத்து அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதனால அவங்க குடும்பத்தில் உள்ள எல்லாரையுமே கார்ல தான் அனுப்பி வைக்கிறாங்க. அப்ப பார்த்தா ரோஷினி, ஆலியா, அம்மன் 3 பேரையுமே காங்கலே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீடு ஃபுல்லா தான் தேடிட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவங்களுமே கையில ஒரு குழந்தைய வச்சுட்டு அந்த இடத்துல இருந்து போயிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்தா ஆலியாவுமே என் குழந்தை எங்க கொண்டு போற ரோஷினி அப்படின்னு சொல்லிட்டு கத்தி பின்னாடியே வந்துட்டு இருப்பா. ஆனா நம்ம ரோஷினியுமே ஃபோன் பண்ணி, அம்மன் ப்ளீஸ் நான் சொல்றதை கேளுங்க, எப்படியாச்சும் ஹாலுக்கு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி அவன் கேட்கும்போது, நான் ஆலியாவை பத்தி உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணோம் அம்மன், என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. ப்ளீஸ் ரோஷினி எதுவும் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே கத்திட்டு வந்துட்டு இருப்பான். பார்த்தா பர்வீன் அவனுடைய கையில ஏதோ ஒரு கயிறை கட்டிடுவாங்க. ஸோ அவனுமே மயங்கி கீழே விழுந்துடுறான். ஆனா அந்த ஜின்னுமே அவனுடைய நிழல மட்டும்தான் தூக்கிட்டு போயிருக்கு. அப்படி பார்த்தா நம்ம ஹீரோயின் ஹாலுக்கு வந்திருப்பாங்க இல்லையா, அந்த ஆலியாவுமே வந்திருப்பா. தென் நம்ம ஹீரோயின் கையில அந்த குழந்தை இருக்கும்ல, இதெல்லாம் பார்த்துட்டு அவளுமே என்னுடைய குழந்தைய கூட அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கும்போது, உன் குழந்தைய நான் உன்கிட்ட தரமாட்டேன் ஆலியா, நான் எதுக்கு உனக்கு தரணும், என் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாத்துக்காண்டி இன்னைக்கு நான் ஒரு நல்ல காரியம் பண்ண போறேன், இந்த குழந்தைய நான் முடிச்சு கட்ட போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. நீ ஒரு நல்ல ஐயானாவா, என்னுடைய குழந்தை எப்படி பண்ணணும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி அவ பேசிட்டு இருக்கோம். ரோஷினியுமே அப்படியே அந்த குழந்தைய தூக்கி போட்டுடுறா. இவளுமே பறந்து போய் அந்த குழந்தைய பிடிச்சிக்கிறா. ஆனா ரோஷினி இதெல்லாம் நம்ம அம்மன் நிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணியிருப்பா. பட் நம்ம அம்மன் அந்த இடத்துல இருக்கவே மாட்டான், அவளுடைய உயிர் மேகத்துக்கு மேலதான் இருக்குமே. அப்போ வந்துட்டு இந்த பாரு உன் குழந்தை அது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவளுமே பார்க்குறா அந்த குழந்தை வந்து ஆமீருமே கிடையாது. தென் இவளுமே புரிஞ்சுக்கிறா, அம்மன் கண்டி தான் இவ்வளோ தூரம் பண்ணுறா, அம்மன்ட்ட என்ன ப்ரூஃப் பண்ணும் நீ நினைக்கிற ரோஷினி அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே இவளுக்கும் சண்டை தான் நடக்குது. 2 பேரும் ஃபைட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அப்போ வந்துட்டு நம்ம ஹீரோக்கு உயிர் வந்துடும் ஒரு கட்டத்தில். அந்த இடத்துல அவனுமே வந்து பார்க்கக்கூடிய அந்த நேரத்தில் இந்த ஆலியாவுக்குமே அம்மன் வர்றது தெரிஞ்சிருது. அதனால அந்த லேம்ப் இருக்கும் இல்லையா, அதை வந்து நம்ம ஹீரோயின் பக்கம் தள்ளி விடுறா. அவளுமே வந்துட்டு அந்த லேம்பை அவளுடைய சக்தியை வச்சு மேலே வச்சிருப்பா. அந்த லேம்புமே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வரும். ஸோ இவளுமே அந்த லேம்பை இப்படி தட்டி விட்டுருவாளா, அது ஆலியா கிட்ட போய் விழுந்துரும். ஆலியா அவளுடைய சக்தியை வச்சு தடுத்திருக்கவே மாட்டா. அதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியுமே ஒரு பவர்ஃபுல் லிக்விடை குடிச்சிருப்பா. அப்பவுமே இந்த என்னுடைய உயிர் 2 மணி நேரத்துக்கு என் உடம்புல இருக்காது, ஆனா அம்மனும் ரோஷினியும் பிரிஞ்சாலே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருப்பா. அதுக்கப்புறம் தான் அந்த லேம்ப் அவ மேலேயுமே விழுந்திருக்கும். இதெல்லாம் பார்த்துட்டு அம்மனுமே நோ அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு வருவான். அப்ப ரோஷினி என்ன பண்ணி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல அம்மன் நான் அவளை ஹயவானான்னு உங்களுக்கு ப்ரூஃப் பண்றதுக்கு தான் நான் அப்படி பண்ணேன், பட் அந்த பொண்ணு வேற மாதிரி பண்ணி வச்சிருக்காமன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. நான் அவளை சாகடிக்கலாமன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, நான் தான் பார்த்தேனே, நீ தான் அந்த லேம்பை தூக்கி போட்டு அவளை சாகடிச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய கையில போய் பார்க்குறான். பல்ஸுமே இல்லைங்க, இவ இறந்துட்டா அப்படின்ற மாதிரி சொல்றான். அவளுக்குமே தாங்கிக்கவே முடியல. அப்படியே ஒரு மாதிரி தான் பார்த்துட்டு இருப்பா. நான் சாகடிக்கலாமன் ப்ளீஸ் என்ன நம்புங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருப்பா. ஆனால் நம்மளுமே நம்புற மாதிரி தெரியல. இதோட இந்த பாட் கம்ப்ளீட் ஆகுது. இந்த பாட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.